8வது நாளாக இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டி சென்னையில் எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்காததால் நாங்கள் தொடர்ச்சியாக சென்னை மாநகர் முழுவதும் தெருக்களில் ஆங்காங்கே கிடைக்கும் இடத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். அகிம்சை வழியில், அற வழியில், காந்திய வழியில் நமது அரசியலமைப்பு சட்டப்படி நாங்கள் எந்த வன்முறையும் செய்யவில்லை, யாரையும் துன்புறுத்தவில்லை, யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை, யாரையும் நாங்கள் கடினப்படுத்தவில்லை. ஆனால் காவல்துறை எங்கள் மீது மிக கடுமையான அடக்குமுறையை கையாளுகிறார்கள். நேற்று ஆசிரியர்கள் அனைவரையும் அடித்து துன்புறுத்துகிறார்கள். இது எந்த மாதிரியான அடக்குமுறை என்பது தெரியவில்லை. ஒரு ஆசிரியருக்கு கிட்டத்தட்ட கையை கொலை குற்றவாளிகளை பிடிச்சா கையை கால ஒடிச்சு வைக்கிற மாதிரி எங்களுடைய ஆசிரியரை பிடிச்சு கையை உடைக்க முயற்சிக்கிறாங்க. கடுமையான காயம், தலையில காயம், ஒரு ஆசிரியர் பிடிச்சு கன்னத்துல அறையிறாங்க. தயவு செய்து முதல்வர் அவர்கள் இதை உடனே தலையிடுங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர், ஆசிரியர்கள் எங்கள் குடும்பம் சொன்னீங்க, நாங்க இன்னமும் உங்களை நம்புறோம். உங்க குடும்ப உறுப்பினரை இப்படி காவல்துறையினர் கடுமையாக பெண்களையும் ஆண்களையும் தாக்குவது எந்த வேலை ஏற்புடையதே அல்ல. அதுல இன்னும் உச்சபட்சமாக எங்களை மாதிரி ஆசிரியர்கள் மாதிரி உடை அணிந்து காவலர்கள் எங்க கூட்டத்துக்குள்ள கலக்க வைக்கிறாங்க. வன்முறையை தூண்டுறதுக்காக ஒரு ஏற்பாடாக நாங்கள் இதை கருதுறோம். பெண் ஆசிரியர்களுக்குள்ளேயோ ஆணாசிரியருக்குள்ளேயோ காவல்துறையினர் அன்யூனிஃபார்ம்ல உள்ள கலக்குறாங்க. ஏன் இது போன்ற ஒரு தவறான விஷயத்தை தொடர்ந்து நீங்க முன்னெடுக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியில மத்திய அரசுக்கு ஊதியம் கொடுக்கறாங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அத்தனை இடத்துல எங்களை மாதிரி 2 மடங்கு ஊதியம் கொடுக்கறாங்க. ஆனா பொருளாதாரத்தில் 11.19% நம்ம 2வது இடத்துல இருக்கோம். மகாராஷ்டிராக்கு அடுத்து தமிழ்நாட்டில் 2வது இடத்துல இருக்கோன்றாங்க. ஒரு மாதத்திற்கு ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியாத அளவிற்கு மிக வறுமையில இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. அப்ப எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கு தெரியல. கொடுப்பதற்கு மனமில்லாமல் இருப்பதுதான் இதோட காரணமா நாங்க கருதுறோம். 5 ஆண்டு முடிகிற தருவாயிலையும் இவர்களுக்கு கொடுத்தா வேற துறையினருக்கு எடுப்பாங்க. வேற துறையினருக்கு 1000க்கும் மேற்பட்ட வேற துறையினருக்கு கொடுத்திருக்கீங்க. நாங்க எவிடன்ஸை காட்டுறோம், ஆதாரத்தை காட்டுறோம். எங்களை மாதிரி டிப்ளமா இருக்க கேட்டகரிக்கு 36 கேட்டகரிக்கு 36 பிரிவினருக்கு ஒரு நபர் ஊதியக்குள்ள கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் 3 நபர் ஊதியக்குள்ள கொடுத்தீங்க 24 கேட்டகரிக்கு. அதுக்கப்புறம் 58 கேட்டகரிக்கு அதுக்கப்புறம் போட்ட ஒரு நபர் குழுல கொடுத்தீங்க. முதலமைச்சர் 1/1/2023 இதோட 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இடைநிலை ஆசிரியர் பிரச்சனையை மட்டும்தான். அது 1/6/2009 பின்னாடி இருக்கிற இடைநிலை ஆசிரியர்களுடைய 20,000 ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடை களைவதற்காகத்தான் நாங்க அறிவிப்பு வெளியிட்டு இருக்கோம். அதுபடி நாங்க அரசாணையும் பிறப்பித்துள்ளோம் சொன்னீங்க. அந்த அரசாணை இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. அரசாணையே காணாம போச்சான்னு தெரியல. அந்த குழுவையும் காணோம், எங்க இருக்குன்னு குழுவையும் கண்டுபிடிக்க முடியல. இப்படி குழுன்னு போட்டு ஏமாத்துறது ஏற்புடையதே அல்ல. முதலமைச்சர், அமைச்சர் அவர்கள் உடனடியாக எங்க விஷயத்துல தலையிடுங்க. அதிகாரிகளுடைய தவறான நடத்துதலால ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயர் தான் இதுல ஏற்படுது. போராடும் ஆசிரியர்களுக்கு நாங்க துணை நிற்போம். இது ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை ஒரு தலைகுனிய வைக்கிற மாட்டேன், தலைகுனிய வைக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயத்துல தமிழ்நாடு தலைகுனிகிற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். எங்களுக்கு அது மன வலிமையை வேதனையும் கொடுக்குது. எங்களை தொடர்ந்து போராட விடுங்க, எங்களுக்கு நியாயமான உரிமையை கொடுங்க. அது கொடுக்கிற வரை நீங்க எங்க கொண்டு போய் என்ன செஞ்சாலும் சிறை சேதம் செய்யுங்க. இல்லாட்டினா முடியலையா, எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்க முடியலையா, நாங்க தயவு செய்து உங்க காலில் விழுந்து கூட கேட்கிறோம், எங்களை ஜெயில போட்டுரு. ஜெயில இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல எங்களுக்காக ஒரு ஜெயில கூட திறந்து கூட உள்ள தூக்கி போடுங்க, ஏதாவது ஒரு கிரவுண்ட்ல போடுங்க, இல்ல சாக்கடையில தூக்கி போடுங்க. இப்படி துன்புறுத்தாதீங்க. இது மிக 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 கண்டனத்துக்குரியது. இல்ல சார், எங்களுடைய போராட்டம் நாங்க 10 நாளைக்கு முன்னாடி இப்ப கிட்டத்தட்ட இதோட 8வது நாள் போய்கிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தை தொடர விடுறது, பேச்சுவார்த்தை நடத்தாம தொடர விடுறது யாருக்கு தவறு? இது அரசோட தவறா இல்ல எங்களுக்கு தவறா? நாங்க போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். கூப்பிட்டு பேசி ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசா பூதாகரமா மாற்ற வேண்டிய அவசியமே இல்ல. பேசி ஒரு முடிவு கொண்டு வந்தாங்கன்னா நாங்க பள்ளிக்கு செல்வதற்கு தயாரா இருக்கிறோம். முடிவு செய்யாம விட்டாங்கன்னா, இப்படியே கண்டுக்காம விட்டா ஸ்கூலுக்கு போயிருவாங்கன்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக போக மாட்டோம். எங்களுடைய போராட்டம் திட்டமிட்டபடி தொடர்ந்து நடக்கும்.
கவர்மெண்ட் நாம்ஸ் பிரகாரம் நீங்க அட்டெண்டன்ஸ் எங்களுடைய செல்ல குழந்தைகள்கிட்ட நாங்க இதுல மன்னிப்பும் கேட்டுக்கிறோம். இது எங்களுடைய தவறல்ல. கட்டாயம் நாங்க மீண்டும் உங்களுடைய முகங்களை காண்போம். அப்போ உங்களுக்கான பாடங்களை இன்னும் சேர்த்து கூட நடத்தி எங்களுடைய அந்த காரியங்களை முடிப்போம். இதுக்கு எங்களுடைய பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் மற்றவர்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு இது மூலமா கேட்டுக்கிறோம்.